Welcome to BG Education PGTRP exam Educational Methodology Unit 4 Childhood and Adolescence. இந்த யூனிட்ல இருந்து ஒரு 10 questions practice questions பார்க்கலாம். First question, according to Piaget, the process of fitting new information into existing cognitive schema is known as assimilation. Next one, according to Kohlberg, moral development, which option is correct? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் இருக்குது, இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேஜ் டு கெயின் ரிவார்டு, இதுவும் கரெக்டு. தேர்ட் ஸ்டேஜில் செல்ஃப் இம்போஸ்டு மாரல் வேல்யூஸ், ஸோ இந்த மூணுமே கரெக்டு. அப்போது ஆல் ஆர் கரெக்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு பியர்கட், வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்? இதுக்கு ரைட் ஆன்சர் பார்க்கும்போது மெச்சுரேஷன் ஆஃப் த பிரெயின். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இன் கோல்பர்க்ஸ் மாரல் டெவலப்மெண்ட் தியரி அட் லெவல் 2 கன்வென்ஷனல் மாரலிட்டி இஸ் ரெஃபர் டு அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா குட் பாய், குட் கேர்ள் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், according to Bruner's theory of cognitive development, which of the following is not a mode of thinking? இதில் கொடுத்துருக்க எல்லாமே அவருடைய கான்செப்ட் படி மோட் ஆஃப் திங்கிங் தான். ஒன்று மட்டும் ராங்காக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா நியூமரிக். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அவருடைய கான்செப்டில் வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த நேம் ஃபார் டீச்சிங் ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்? ரைட் ஆன்சர் discovery learning. Seventh one, the term identity crisis was given by a well-known scientist. So right answer என்னன்னு பார்த்தோம்னா Erik Erikson. Next, eighth question, which is the fourth stage of psychosocial development of an individual according to Erikson? So right answer என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஸ்டேஜ் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், த எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் எமோஷன் இஸ் ரெஃபர் டு அஸ் செல்ஃப் அவேர்னஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், தெர் ஆர் 5 கோர் காம்பனன்ட்ஸ் அக்கார்டிங் டு டேனியல் கோல்மேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்? இதில் கரெக்ட் இல்லைன்றது என்னன்னு பார்த்தோன்னா இன்ஸ்பிரேஷன். மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து அவர் சொன்ன கான்செப்ட் படி எல்லாமே வந்துடும். செல்ஃப் அவேர்னஸ், மோட்டிவேஷன், எம்பேத்தி, அடுத்தது சக்ஸஸ்ஃபுல், நெக்ஸ்ட்டு செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ இது எல்லாம் தான் அவருடைய கான்செப்டில் இருக்கும். இன்ஸ்பிரேஷன் மட்டும் இருக்காது. அதனால் இங்கே இன்ஸ்பிரேஷன் தான் ரைட் ஆன்சர்.